எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிரஞ்சனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் கேப்சிகம் வச்சு ஒரு சிம்பிளான சூப்பரான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 2 இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாற அளவுக்கு இதை வறுத்துடலாம். உளுந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி பிச்சு அது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் லேசா கலர் மாறினாலே போதும். இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமும் நல்லா வதங்குறதுக்கு ஒரு சின்ன டிப் என்னது அப்படின்னா, தக்காளி வதக்கும் போது கூட அதுக்கான உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா அது ரொம்பவும் சீக்கிரமாக ரொம்பவே சூப்பராக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 2 மீடியம் சைஸ் கேப்சிகமை சேர்த்து தக்காளி வெங்காயம் கூட அந்த கேப்சிகமையும் நான் நல்லா வதக்க போகிறேன். கேப்சிகம் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும். இப்போ இதை நல்லா ஒரு ஓரமாக வச்சு அரை வச்சிடலாம். சட்னி அரைக்கும் போது கூட கொஞ்சம் தேங்காவும் வச்சு அரைக்கணும். எங்கள் வீட்டு மிக்சி கொஞ்சம் லொடலோட மிக்சி. தேங்காவை இது கூட வச்சு அரைச்சா அரைப்படாது. அதனால தேங்காய் மட்டும் தனியாக நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு ஒரு 4 சில்லு அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும். ஆறி இருக்கிற வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் மிக்சரை இப்போ அந்த தேங்காய் கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியை நான் தாளிக்க போகிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகை சேர்த்து அந்த கடுகை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக உளுந்தையும் சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆக விட்டுடலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுடலாம். நம்ம காஞ்ச மிளகாய் கூட போடணுன்னா போட்டுக்கலாம். தாளிச்சதை சட்னியில் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேப்சிகம் சட்னி ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு நல்ல சூப்பராக நெய் விட்டு சுட்ட தோசையில் இந்த கேப்சிகம் சட்னி வச்சு சாப்பிடும்போது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தோசை கணக்கே இல்லாமல் உள்ள போயிட்டே இருக்கும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.